வாங்கி கொண்டு நான் வருகிற பொழுது தருகிறேன் என்று சொல்லி இதயத்தில் வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தினார். அண்ணாவின் புகழ் என்றைக்கு நிற்கிற மாதிரி மகத்தான திட்டங்களை போட்டு கலைஞர் அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் கழகத்தையும் ஒன்றாக சேர்த்து வளர்த்தவர். கலைஞருடைய பொற்காலம் அந்த காலம். அதற்கு பிறகு என்ன சொன்னார், கருணாநிதி மாதிரி வராது, என்ன இருந்தாலும் ஸ்டாலின் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார். ஆனால் சிறு விளக்கு உரைக்காதோ, சிறுவன் சிறு விளக்கு அறையா சிறு தண்டில் அரைக்காதோ என்பதை போல நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர் பொறுப்பேற்ற பொழுது எல்லோருக்கும் அந்த ஐயம் இருந்தது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் அண்ணாவோடு நீண்ட பழகி இருக்கிறேன். கலைஞரிடத்தில் 53 ஆண்டு காலம் சேவை செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அவர் இன்றைக்கு நடத்துகிற விதம் கலைஞரையே தூங்கி மிஞ்சி போவார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் அதுதான் பெருமை. அது பெருமை, சிறுமை அல்ல. ஆகையினால் நம்முடைய கட்சியில் தான் தலைவரும் சரி கொண்டு வந்தது. இதற்கு அடுத்து தளபதி ஒரு காலத்துக்கு முடிந்தால் யார் என்று கேட்டால் அதற்கு அடையாளமாக இன்றைக்கு உதய அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சில கட்சிகள் அழிந்து போகும் தோன்றும். தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள், காக்கா தேக்கா மாக்கா கொங்கு கட்சி ஆரம்பிச்சான், ஒரு கட்சி கூட இல்லை. ஆனால் திமுக மட்டும் இருக்கிறது. காரணம், வலுவான தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் இவ்வளவு நாள் இந்த கட்சியில் அழுது காண்டும் பாண்டு வைத்தேன். ஆனால் எனக்கு இந்த கட்சியில் தேவை இன்னும் 100 ஆண்டு காலத்துக்காவது குறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்பொழுதுதான் தமிழ் மொழியும். எனவே தளபதியாருக்கு பின்னாலேயே மறுபடியும் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தடந்தோடு நம்முடைய அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த விழாவை பொறுத்தவரையில் பிரதான கதாநாயகனாக இருக்கிற அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது ஈடு இணையில்லா தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களை பற்றிய ஒரு குறும்பட காணொளி தொகுப்பு வாயிலாக நாம் காண்போம். ஒரு குறும்படம். கருணாநிதி ஸ்டாலின் முற்போக்கு முகாமின் முகவரி. பழமைவாதிகள் அலரும் பகைவன் தந்தை பெரியாரின் கைத்தடி ஏந்தி மதவாதிகளை அலறவிடும் வீரியமிக்க சூரியன். பேரறிஞர் அண்ணாவின் வழியில் இந்தியாவிற்கே கூட்டாட்சி தத்துவத்தை உணர்த்திய திராவிட நாயகன் முத்தமிழறிஞர் கலைஞரின் இதய துடிப்பாம் உடன் பிறப்புகளின் உற்சாக தலைவன். திசைகளெங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிகளை தேடித்தரும் வெற்றி நாயகன். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கருணை மிக்க காலை உணவு திட்டம் என்று திட்டங்கள் தீட்டுவதில் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே உதாரண முதல்வன். தமிழ் பெண்களின் தந்தையார், தமிழ் இனத்தின் தாயுமானவனாய் செயல்படுவதால் அப்பா என்ற அடைமொழி பெற்றவர். எதிரிகளையும் உதிரிகளையும் எப்போதும் கதற விடுபவர் கழக தலைவர். இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர். 2026 மீண்டும் முதலமைச்சராகி திராவிட மாடல் ஆட்சியை தொடரவிருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கழகத்தின் தலைமை தொண்டராக இருந்து நமது பேர் இயக்கத்தையும் நம்மையும் ஆற்றலாலும் செயலாலும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, தனது திட்டங்கள் மூலம் இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கி காட்டிய கழகப்பணி, மக்கட்பணி என இரண்டையும் சோர்வில்லாமல் உற்சாகத்துடன் தினமும் தொடர்ந்து கழகத் தலைவராக எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றும் மக்களுக்காக நலத்திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்காத இடம் பிடித்திருக்கும் கழக இளைஞரணியை தோற்றுவித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களை சிறப்புரையாற்றிட பேரன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
கழக இளந்தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார். தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்கு கை தட்டும் எதிரிங்க வியப்புல ஸ்டாலின் வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவன பாப்பு அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு தீட்டினாயிரம் திட்டத்துல தமிழ்நாடே அடுத்த கட்டத்துல நமக்கு நிகராறு படைச்சோம் வரலாறு ஓஹோ நமக்கு நிகராறு படைச்சோம் வரலாறு ஸ்டாலின் வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவன பாட்டு அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு திட்டம் எத்தனை திட்டம் தமிழ்நாடு அடுத்த கட்டம். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கு இளைஞரணியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு இளைஞரணி துணை செயலாளர்கள் சார்பில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சக்தியாலே ஆள ஓட விட்டதாலே 2026 நீதி காக்கும் கோட்டையாலே வர இருக்கிற 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமையான தளபதி தான் என்று கட்டியம் கூறுவதற்கு அடையாளமாக அவர் அமர இருக்கிற முதலமைச்சர் என்கிற சிம்மாசனத்தை திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் இதை அவருக்கு நாங்கள் அளிக்கிறோம். முதல்ல உங்களை பத்தி சொல்றேன். மாசா கெத்தா இங்க வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம்.